லாங்குவேஜ் லேர்னர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறது ஃப்ரேசல் வேர்ப். கிட்டத்தட்ட 19 வீடியோஸ் தாண்டி இன்றைக்கி 20வது வீடியோ வந்துட்டோம். இன்னும் ஒரு 5 செஷன்ஸ் தான் இருக்குது. அந்த 5 செஷன்ஸும் முடிஞ்சது அப்படின்னா அவர் 25-day ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் இஸ் ஓவர். சரி, இந்த ஃப்ரேசல் வேர்ப் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப ஒரு 50 100 அதெல்லாம் சொல்லித்தர போகிறது கிடையாது. ஒரு 20 ஃப்ரேசல் வேர்ப்ஸ் நம்ம எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு எது ரொம்ப அவசியமாக இருக்கோ, எது அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோமோ அந்த வேர்ட்ஸை மட்டும் நான் இன்றைக்கி கவர் பண்ணுறேன். மீதி உங்களுக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருப்பேன். வீடியோ முடிச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகே, இடையிலே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட வேண்டாம். அண்ட் இதுதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வரது ஃபஸ்ட் டைமாக இருக்கும் பட்சத்தில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னென்ன பண்ணுமோ அதில் நீங்களே பண்ணிக்கோங்க. சொல்லணும்னு அவசியம் இல்லை. வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னு என்னென்னு பார்த்துடலாம். ஃப்ரேசல் வேர்ப் அப்படிங்கிறது ஒரு 2 வார்த்தைகளை சேர்ந்த ஒரு குழு. ஃப்ரேஸ்னு அப்படின்னாலே பல வார்த்தைகளை கொண்டது, இல்லாட்டி ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகளை கொண்ட ஒரு சொல். அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சிங்கிள் மீனிங்கை தான் பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தும். ஓகே, அதான் ஃப்ரேஸ். இப்போ ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னா இந்த வேர்பும் ப்ரிப்போசிஷனும் சேர்ந்தால் வரக்கூடிய ஒரு வார்த்தை. ஓகே, வேர்ப் இருக்கும், அதை தொடர்ந்து ஒரு ப்ரிப்போசிஷன் வரும். ஓகேங்களா, சம்டைம்ஸ் அட்வர்ப் கூட நம்ம போட்டு பேசலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வேர்பும் ப்ரிப்போசிஷனும் போட்டு வரக்கூடிய வார்த்தை தான் என்னவாக இருக்குன்னா ஃப்ரேசல் வேர்ப். அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சாதாரண ஒரு வேர்ப் வச்சுருக்கும் போது ஒரு மீனிங், டைரக்ட் மீனிங் அந்த வேர்ப் கொடுக்கும் பார்த்தீங்களா, அந்த வேர்பு ப்ரிப்போசிஷன் கூட ஜாயின் ஆயிடுச்சு அப்படின்னா மீனிங்கை மாற்றிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லுக் ஆஃப்டர்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வார்த்தை இருக்குது, அது என்னதுன்னா லுக் ஆஃப்டர். சரிங்களா, லுக் ஆஃப்டர். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆஃப்டர்னா அதுக்கப்புறம், இல்லாட்டி பின்னாடின்னு வச்சுக்கலாம். லுக் அப்படின்னா பார்க்குறது, பின்னாடி திரும்பி பார்க்குறது, இல்லாட்டி அப்புறமேல் பார்க்குறது அப்படிங்கிற மீனிங் தான் நம்ம பிரித்து படிக்கும்போது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். ஆனால் இந்த ஃப்ரேசல் வேர்ப் என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து வரும்போது டிஃப்ரெண்ட் மீனிங்கை கொடுத்துரும். புரியுதுங்களா? அப்போது ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னாலே வேர்பும் ப்ரிப்போசிஷனும் சேர்ந்து வரும் ஒரு கலவை, ஆனால் வேறு மீனிங் கொடுக்கும். சரிங்களா? அடுத்து இது ஏன் முக்கியம்? அதாவதுங்க, நிறைய பேர் கேட்குறது கேள்வி நம்மக்கிட்ட என்னென்னா, அட்வான்ஸ் லெவல் இங்கிலீஷ் எப்படிங்க நம்ம பேசுகிறது, அட்வான்ஸ் லெவலை வந்து நான் கடக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் யூஸ் பண்ணுற மெயின் வேர்புக்கு பதிலாக ஃப்ரேசல் வேர்ப்ஸை போட்டு பேசி பழகுனீங்க அப்படின்னா உங்கள் லாங்குவேஜ் அட்வான்ஸ் லாங்குவேஜ். நீங்கள் இந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அதிகமாக இந்த டைரக்ட் வேர்ப் இருக்கும் பார்த்தீங்களா, V1 V2 V3 நம்ம பேசுகிறோம்ல, அதை விட அதிகமாக அவங்க யூஸ் பண்ணுறது ஃப்ரேசல் வேர்ப். ஏன் அப்படின்னா ஃப்ரேசல் வேர்பில் அவங்க என்ன ஒரு இன்டென்ஷன் நினைக்கிறாங்களோ ஸ்பெசிஃபிக் அதை தான் சொல்லணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை ஈஸியாக சொல்லிடலாம் ஃப்ரேசல் வேர்பில். ஆனால் அதுவே நீங்கள் மெயின் வேர்ப் போட்டு பேசுனீங்க அப்படின்னா மெயின் வேர்பு கூட ஒரு 2-3 வார்த்தையில் எக்ஸ்ட்ரா போடணும். இன்கேஸ் ஒரு பெரிய விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஒரு வினையை நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா மெயின் வேர்பு கூட 1-2-3 வார்த்தைகளை போட வேண்டியதாக இருக்கும் அதை சொல்கிறதுக்கு. ஆனால் ஃப்ரேசல் வேர்ப் என்ன பண்ணும் அப்படின்னா சிம்பிளாக ஒரு பெரிய சம்பவத்தையே ஈஸியாக சொல்லிட்டு போயிடும். அதனால நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ஃப்ரேசல் வேர்புக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பேசுவாங்க. நீங்கள் படம்லாம் பார்க்கும்போது சப்டைட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃப்ரேசல் வேர்ப்ஸ் தான் இருக்கும். ஓகே, அதனால தான் ஃப்ரேசல் வேர்ப் போட்டு பேசுகிற லாங்குவேஜ் அட்வான்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் ஃப்ரேசல் வேர்ப் போட்டு பேசுகிறாரு அப்படின்னா அவரோட லாங்குவேஜே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதிகமான ஃப்ரேசஸ் அவர் யூஸ் பண்ணுறாரு. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நமக்கு ஃப்ரேசல் வேர்ப் நிறைய தெரிஞ்சால் தான் ஆப்போசிட்டில் என்ன பேசுகிறாங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ரைட்டுங்களா? இப்போ ஃப்ரேசல் வேர்ப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த காலத்தில் ஒரு ப்ரொஃபஷனல் பிளேசஸாக இருக்கட்டும், இல்லாட்டி கார்ப்பரேட் வேர்ல்டாக இருக்கட்டும், பிஸ்னஸ் பிளேசஸாக இருக்கட்டும், இங்கே அதிகமாக இப்போ அவங்க யூஸ் பண்ணுறது என்னென்னா ஃப்ரேசல் வேர்ப்ஸ் தான். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அவங்க எல்லாமே வச்சுக்கக்கூடிய கம்யூனிகேஷன் யார் கூட அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ். அப்போ இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ் எது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட லாங்குவேஜை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அப்போ அவங்க வந்து ஃப்ரேசல் வேர்ப் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ அதை தான் நம்மளும் யூஸ் பண்ணணும். நேட்டிவ் ஸ்பீக்கருக்கு எது தேவையோ அதை தான் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ரைட்டுங்களா? ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த ஃப்ரேசல் வேர்ப் உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா மொழி புலமையை கொடுக்கும். ஓகே, மொழி புலமை ப்ரொஃபிஷியன்சின்னு சொல்லுவோம்ல, அது வந்து உங்களுக்கு கொடுக்கும். அண்டு நீங்கள் வந்து ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணி பேசுகிறீங்கன்னா உங்கள் லாங்குவேஜ் பயங்கரமான ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் யூ கேன் இன்ட்ராக்ட் வித் எனி ஒன் வித் நியூ கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரேசல் வேர்ப்ஸ். புதுசாக இருக்கிற ஃப்ரேசல் வேர்ப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி யார்கிட்ட வேணாலும் பேசலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஃப்ரேசல் வேர்ப் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை வந்து டிஃப்ரெண்ட் வேல வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண உதவும். ஓகே, நம்ம நார்மலாக மெயின் வேர்ப் போட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ண அதே வேர்பை திருப்பி போட்டு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் போட்டு யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? அதனால தான் ஃப்ரேசல் வேர்ப் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அடுத்து இதோட யூசேஜ் எப்படி அப்படின்னா இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு மட்டும் நம்ம கவனிச்சா போதும்.
இப்போ நம்மக்கிட்ட இருக்க 7 ப்ரொனவுன் அலாங் வித் நேம்ஸ். சரிங்களா? 7 ப்ரொனவுன் என்னென்ன? ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட்டு, அப்புறம் நேம்ஸ். ஓகே. இப்போ நார்மலாக நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? நார்மலாக வர்ற V1 ஃபார்மெட் இருக்குது பார்த்தீங்கன்னா வேர்பில், அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வாக், இது இப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போது ஹீ, ஷீ, இட்டு, அப்புறம் ஏதாவது நேம்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நேம்ஸுக்கு பின்னாடி வரக்கூடிய வேர்ப் ஃபார்மெட்டை நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணும்போது எஸ் சேர்த்துக்குவோம். சரிங்களா? இப்படி தானே யூஸ் பண்ணுவோம். அதே தான் ஃப்ரேசல் வேர்புக்கும் பொருந்தும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டேர்ன்ட் ஆன் இருக்குது. இதோட ஃபஸ்ட்டு ஃபார்ம் என்ன அப்படின்னா டேர்ன் ஆன். ஓகே. ஸோ இந்த டேர்ன் ஆனை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். டேர்ன் ஆன் ஏன் அப்படின்னா V1 வரணும், அதனால் டேர்ன் ஆன் அப்படிங்கிறது V1. இந்த டேர்ன் அப்படிங்கிறது என்னது? V1. ஆனால் இந்த டேர்ன் ஆனை நீங்கள் இங்கே யூஸ் பண்ண முடியாது. அது நீங்கள் இங்கே யூஸ் பண்ணும்போது டேர்ன்ஸ் அப்படின்னு வந்துடணும். டேர்ன்ஸ் வேர்பு கூட எஸ் சேர்த்திடணும், மேண்டேட்ரி. ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது, இதில் ட்ரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட் இருக்குது. ட்ரான்சிட்டிவ்னு என்னென்னா, நம்ம செய்கிற செயல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். நாம் செய்கின்ற செயல் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே போய் விழுகணும். ஓகேங்களா? நம்ம செய்கிற செயலை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். அப்படி இருந்தால், அது தேவைப்பட்டால் அது ட்ரான்சிட்டிவ். எந்த ஆப்ஜெக்ட்டுமே தேவைப்படலை, நான் சும்மா என்ன பண்ணுவேன் அப்படின்னா இருப்பேன், நான் சும்மா வந்து ஒரு ஆக்ஷன் செய்வேன், அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு யாருமே அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ப்ஸ் என்ன அப்படின்னா இன்ட்ரான்சிட்டிவ். இங்கே பாருங்களேன், ஷீ டேர்ன்ட் ஆன் த லைட்ஸ், இதை மட்டும் எடுத்துக்கலாம். ஷீ டேர்ன்ட் ஆன் மட்டும் வச்சுக்கலாம். சரிங்களா? ஷீ டேர்ன்ட் ஆன் மட்டும் வச்சோம்னா என்ன மீனிங் வரும்? அவள் ஏதோ ஒன்று வந்து ஆன் பண்ணா. ஓகே, ஏதோ ஒன்று ஆன் பண்ணுறா. அப்போ எதை ஆன் பண்ணுறானிங்கிற மீனிங் வரல. அப்போ இந்த லைட்ஸை போடும்போது மீனிங் வருது. ஷீ டேர்ன் ஆன் த லைட்ஸ், அவள் விளக்கை ஆன் பண்ணாள் அப்படிங்கிற மீனிங் வரும். அப்போது இந்த வினைச்சொல்லுக்கு இந்த ஆப்ஜெக்ட் தேவைப்படுது, அதனால இது ட்ரான்சிட்டிவ் ஃப்ரேசல் வேர்ப். அதுவும் எங்கே பாருங்கள், த ஃப்ளைட் டுக் ஆஃப். டுக் ஆஃப் அப்படின்னா மேல் எழுதல். இந்த ஃப்ளைட் டுக் ஆஃப். அப்போ இந்த ஃப்ளைட்டுக்கு டுக் ஆஃப் அப்படிங்கிற மீனிங் வந்துருச்சு. இதுக்கப்புறம் எந்த வார்த்தையும் தேவைப்படலை. ஓகே, எந்த ஆப்ஜெக்ட்டும் தேவைப்படலை. அது இல்லாமல் மீனிங் வந்துருச்சு, அதனால இது இன்ட்ரான்சிட்டிவ். அடுத்து பார்த்தீங்கன்னா செப்பரபிள், இன்செப்பரபிள், பிரிக்கக்கூடிய மற்றும் பிரிக்க இயலாத ஃப்ரேசல் வேர்ப். என்னென்ன? அதே தான். செப்பரபிள் அப்படின்னா ஷீ டேர்ன் த லைட்ஸ் ஆன். இங்கே என்ன போட்டிருக்கோம்? ஷீ டேர்ன் ஆன் த லைட்ஸ், ஷீ டேர்ன் த லைட்ஸ் ஆன். இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்டு இந்த ஃப்ரேஸில் இப்போ பொழந்துக்கிட்டு உள்ளே வந்துருச்சு. அப்படியே பிரிச்சுட்டு செப்பரேட் பண்ணி விட்டுட்டு உள்ளே வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இங்கே தான் இருக்குது ஃப்ரேசல் வேர்ப். இதுக்கு இடையில என்ன வந்துருச்சு அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் உள்ளுக்குள் வந்து நுழைந்து விட்டது, ஆனால் மீனிங் மாறல, மீனிங் கரெக்ட். ஸோ செப்பரபிள் ஃப்ரேசல் வேர்பில் என்ன பண்ணிக்கலாம்னா நாம் ஆப்ஜெக்டை கடைசியாகவும் போட்டுக்கலாம், இல்லாட்டி 2 ஃப்ரேசல் வேர்புக்கு இடையில என்ன பண்ணிக்கலாம்னா போட்டுக்கலாம். சரிங்களா? இன்செப்பரபிள் அப்படின்னா என்ன தான் ஆனாலும் அந்த ஃப்ரேசல் வேர்பை பிரிக்கவே முடியாது, அது சேர்ந்தே தான் வரும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி சேர்ந்தே தான் இருக்கும், இடையில எவனையும் உள்ள விடாது, எவனையும் அலோவ் பண்ணாது. அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்செப்பரபிள். த கார் ரேன் ஓவர். த கார் ரேன் ஓவர் த பைக். ரேன் ஓவர் அப்படின்னா மேலே ஏறுறது, ஏற்றிடுறது. ஓகே, ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கு ஏற்றுவாங்களா, தான். த கார் ரேன் ஓவர் த பைக். இப்போது இந்த பைக்கை கொண்டு வந்து இதுக்கு இடையில போட்டிங்க அப்படின்னா த கார் ரேன் த பைக் ஓவர் அப்படின்னு வருது. சொல்லும்போதே நமக்கே தெரியுது அது கரெக்டாக இல்லை அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா இது இன்செப்பரபிள். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃப்ரேசல் வேர்பில் ட்ரான்சிட்டிவ், இன்ட்ரான்சிட்டிவ், செப்பரபிள், இன்செப்பரபிள் இந்த 4 இருந்தாலும் நீங்கள் பை ப்ராக்டிஸில் ஒவ்வொரு வார்த்தையை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டு இருக்கும்போது செப்பரபிளாக இன்செப்பரபிளாக மைண்டு கால்குலேட் பண்ணாமையே நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் ப்ராக்டிஸோட மகத்துவம். ஓகே, ஸோ ஒரு 20 ஃப்ரேசல் வேர்ப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன், ஒன் பை ஒன்னாக. ஓகே, ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸோட சீக்கிரமாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரேசல் வேர்பில் செப்பரபிள் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நான் எழுதி வச்சுருக்கேன், SVO ஃபார்மெட் தான். நம்ம சென்டென்ஸ் பேட்டர்னில் படித்தோம்ல SVO, அந்த ஃபார்மெட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த வீக் பதிலாக மட்டும் ஃப்ரேசல் வேர்ப் போட்டுக்கோங்க. அது செப்பரபிளாக இருக்கனால சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இந்த ஃப்ரேசல் வேர்புக்கு இடையில இந்த ஆப்ஜெக்ட் நம்ம போடலாம். ஓகே, செப்பரபிளில் நீங்கள் போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. ஆப்ஜெக்டை ஃப்ரேசல் வேர்புக்கு நடுவுலையும் போடலாம், இல்லாட்டி ஃப்ரேசல் வேர்புக்கு அடுத்தும் போடலாம், தப்பில்லை. ரைட்? சரி, கவனிங்க. இப்போ ஒரு 5 ஃப்ரேசல் வேர்ப்ஸ் கொடுத்து ஒவ்வொன்றா செப்பரபிளாகவும் இன்செப்பரபிளாகவும், அதாவது ஒரு சென்டென்ஸில் ஃப்ரேசல் வேர்ப் சேர்ந்துருக்கும், இன்னொரு சென்டென்ஸில் ஃப்ரேசல் வேர்ப் பிரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? உங்களோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் கொடுத்துருக்கேன். ரைட்? ஃபஸ்ட்டு கேரி அவுட். இது நம்ம எவ்ரிடே கம்யூனிகேஷனில் அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை. கேரி அவுட் அப்படின்னா செய்து முடிக்கிறது, கம்ப்ளீட், டு கம்ப்ளீட் சம்திங்.
That is called carry out. Okay, I need to carry out this work. My mother asked me to carry out cooking. அப்படின்னா எங்கள் அம்மா என்னை வந்து அந்த சமையலை வேலையை செய்து முடிக்க சொன்னார்கள், அந்த மாதிரி மீனிங்கில் வரும். ஓகே, கேரி அவுட்னா செய்து முடித்தல். The scientist will carry out the experiment tomorrow. The scientist will carry out வந்துட்டு பாருங்க, carry out அப்படின்னா to complete. ஓகே, செய்து முடிக்கிற அப்படின்னு அர்த்தம். The experiment tomorrow. சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்களாமா, will carry out செய்து முடிப்பார்கள். எதை, எக்ஸ்பெரிமெண்ட்டை, எப்போ, டுமாரோ. ஓகே, இப்போ என்னாச்சு அப்படின்னா சப்ஜெக்ட் வந்துருச்சு, வேர்ப் வந்துருச்சு, ஆப்ஜெக்ட் வந்துருச்சு. இது அடுத்து என்ன வேணால் போட்டுக்கலாம். ஓகே, எஸ்பி ஒர்க் மேண்டேட்ரி அது இருக்கணும், ரைட்டுங்களா? சரி. த சயின்டிஸ்ட் வில் கேரி அவுட் எக்ஸ்பெரிமெண்ட் டுமாரோ. நாளைக்கு அறிவியலாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பரிசோதனையை செய்து முடிப்பார்கள். செய்து முடிப்பார்கள், ஃப்யூச்சரில் செய்து முடிப்பார்கள். மீனிங் வந்துருச்சா? அவ்வளோதான். ஸோ அந்த கம்ப்ளீட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக இந்த வேர்டை போட்டு நம்ம பேசிட்டு போயிடலாம். தி மேனேஜர் டோல்டு மீ. சொன்னார், யார்கிட்ட? என்கிட்ட சொன்னார். டோல்டுன்னு வந்துட்டாலே அதுக்கப்புறம் ஒரு நவுன் வந்துடணும், ப்ரொனவுன். ஓகே, த மேனேஜர் டோல்டுன்னு வந்துட்டாலே ஒரு ப்ரொனவுன் போட்டு எழுதுங்க, போட்டு பேசுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். த மேனேஜர் டோல்டு மீ என்ன சொன்னார் அப்படின்னா டு கேரி த டாஸ்க் அவுட். இங்கே பாருங்கள், கேரி இங்கே இருக்குது, அவுட் இங்கே இருக்குது. கேரி அவுட்டுக்கு உள்ள டாஸ்க் வந்துருச்சு, கரெக்டு தான். இதை நீங்கள் இப்படி கூட சொல்லிக்கலாம், த மேனேஜர் டோல்டு மீ டு கேரி அவுட் த டாஸ்க், அப்படி சொன்னாலும் கரெக்டு தான். ஓகே, ஸோ என்னோட மேலாளர் என்ன பண்ணார் அப்படின்னா என்கிட்ட அந்த வேலையை சீக்கிரத்தில் முடிக்குமாறு சொன்னார். ஓகே, முடிக்குமாறு கேட்டுக்கொண்டார், அந்த மாதிரி மீனிங்கில் வரும். ஓகே, ரைட். டேர்ன் டவுன் அப்படின்னா ஒரு அழைப்பை நிராகரி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளை வந்து ஒருத்தங்க இன்வைட் பண்ணுறாங்க உங்கள் வீட்டுக்கு, இல்லாட்டி ஒரு ஜாப் ஆஃபர் கொடுக்குறாங்க, சம்திங் ஏதோ நமக்கு வந்து ஆஃபர் கிடைக்கிது, அதை வந்து நம்ம வேணான்னு நிராகரிக்கிறோம் ஏதோ ஒரு ரீசனுக்காக. ஓகே, அந்த இடத்துல நம்ம டேர்ன் டவுன் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு பொருளோட ஒரு அளவோட லிமிட்டை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேர்ன் டவுன் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த டேர்ன் டவுன்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த சவுண்டை குறைக்கிறது, இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரைட். ஷீ டேர்ன் டவுன் த ஜாப் ஆஃபர். டேர்ன் மட்டும் தான் போட்டிருக்கு, டவுன் போடலையா? ரைட். டேர்ன் டவுன். ஷீ டேர்ன் டவுன் த ஜாப் ஆஃபர் பிகாஸ் இட் டிட் நாட் மீட் ஹர் எக்ஸ்பெக்டேஷன். இது வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்க சென்டென்ஸ், வேணா வச்சுக்கலாம், இல்லாட்டி ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் இதிலிருந்து இது வரைக்கும் தான் இருக்கிறது நம்மளோட எஸ்விஓ. ஷீ டேர்ன் டவுன் என்ன பண்ணா, ஃபஸ்ட்டு மீனிங் நிராகரித்தாள். எதை? த ஜாப் ஆஃபர், வேலை வாய்ப்பை அவள் நிராகரித்தாள். எனக்கு வேண்டாம், அந்த வேலை எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவள் நிராகரித்தாள். ஏன்னா இட் டிட் நாட் மீட், சந்திக்கவில்லை. எதை சந்திக்கவில்லை? அவளுடைய எதிர்பார்ப்பை அது சந்திக்கவில்லை, அது பூர்த்தி செய்யவில்லை. அவளுக்கென்று ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, அந்த எதிர்பார்ப்பை அந்த வேலை பூர்த்தி செய்யவில்லை, அதனால் அவள் அந்த வேலையை நிராகரித்தாள். டேர்ன் டவுன் ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரேசல் ஆஃப் டேர்ன் டவுன். நிறைய பேர் யூஸ் பண்ணுறது நானே பார்த்துருக்கேன். ஓகேங்களா, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து, ஹீ டேர்ன்ட் த வால்யூம் டவுன். ஃப்ரேசல் வேர்புக்கு நடுவில் வந்துட்டார் நம்ம நவுன். ஓகே, ஒரு ஒலியின் அளவை குறைக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இதை தவிர வேறு ஒரு நல்ல பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லாட்டி நம்ம புதுசாக வார்த்தையை கற்றுக்கணும். ஓகே, ரெடியூஸ் அந்த மாதிரி சாதாரண வார்த்தையை சொல்லுவோம், வேண்டாம், இதுக்கு போயிருங்க, டேர்ன் டவுன் யூஸ் பண்ணி பழங்க. ஓகே, எக்ஸாக்ட் மீனிங், ஸ்பெசிஃபிக் மீனிங் இது கொடுக்கும். நீங்கள் ரெடியூஸ்ங்கிறது கூட நிறைய மீனிங்கில் நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, சவுண்டை ரெடியூஸ் பண்ணு, மார்க் ரெடியூஸ் ஆயிடுச்சு, விலை ரெடியூஸ் ஆயிடுச்சு, அதெல்லாமே வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இதுக்கு பொருந்தும். ஓகே, டேர்ன் டவுன் த ப்ரைஸ், விலையின் அளவு குறைந்ததுன்னு சொன்னால் மீனிங் கரெக்டாக வராது. ஓகே, ஒலியின் அளவை குறைப்பதற்கு நம்ம டேர்ன் டவுன் சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து ஃபிகர் அவுட். ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது, ஃபிகர் அவுட் பண்ணு, கண்டுபிடி, இல்லாட்டி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுதல், ரெண்டு மீனிங்கில் வரும். அது எந்த இடத்துல நம்ம போட்டு பேசுகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மீனிங் கன்வே ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு மீனிங் என்ன அப்படின்னா கண்டுபிடிக்கிறது, டு டிஸ்கவர். ஓகே, குரு ஃபிகர்ட் அவுட் த சொல்யூஷன், சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். ஃபிகர்ட் அவுட் த சொல்யூஷன் ஃபார் த பசில், அந்த புதிருக்கான தீர்வை குரு என்ன பண்ணார்னா கண்டுபிடித்தார். ஃபிகர்ட் அவுட், பாஸ்ட் டென்ஸ், ஃபிகர்டு. ஓகே, V2 அப்படின்னா பாஸ்டில் அந்த புதிருக்கான சொல்யூஷனை, ஒரு தீர்வை என்ன பண்ணார்னா அவர் கண்டுபிடித்தார். ஓகே, அந்த புதிருக்கான தீர்வை குரு கண்டுபிடித்தார். ஓகே, அடுத்து பாருங்கள், புரிந்து கொள்ளுதல், ரெண்டாவது மீனிங். ஓகே, ட்ரை டு ஃபிகர் அவுட் திஸ் ப்ராப்ளம். ட்ரை டு ஃபிகர் அவுட் திஸ் ப்ராப்ளம், முயற்சி செய்து இதை புரிந்து கொள். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட்,
அதுக்கு பதிலாக ட்ரை டு ஃபிகர் அவுட் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? தே ஃபிகர் த ஸ்கெடியூல் அவுட். ஃபிகர்ட் அவுட் இங்கே வந்துருச்சு, ஸ்கெடியூல் நடுவில் வந்துருச்சு. ஓகே, தே ஃபிகர் த ஸ்கெடியூல் அவுட் ஜஸ்ட் இன் டைம். அப்படியே கொஞ்சம் டைமில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஸ்கெடியூலை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, தே ஃபிகர் த ஸ்கெடியூல் அவுட் ஆர் எல்ஸ் என்ன பண்ணிக்கலாம், தே ஃபிகர்ட் அவுட் த ஸ்கெடியூல். ரெண்டுமே மீனிங் கரெக்டு தான். ஓகே, டக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா என்ன ஸ்கெடியூலோ அதை டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மீனிங் அதை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு புட் ஆஃப். இதுவும் மேக்ஸிமம் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா தள்ளி போடுதல். ஓகே, காலம் கடத்துறதுக்கு ப்ரொகாஸ்டினேட்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ப்ரொலாங்கிங் சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு எல்லாத்துக்குமே பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், புட் ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம். காலம் தள்ளுதல், காலம் கடத்துதல், ஒரு விஷயத்தை தள்ளி போடு. ஓகே, தே டிசைடட் டு புட் ஆஃப் தள்ளி போடுது. எதை தள்ளி போடுறது, மீட்டிங்கை. எப்போ வரைக்கும், டில் யூஸ் பண்ணாதீங்க, என்றைக்கும் அன்டில் யூஸ் பண்ணுங்கள். அதான் ரொம்ப ஃபார்மல். ஓகே, டில்லை விட அன்டில் தான் ரொம்ப ஃபார்மல். ஸோ ஃபார்மல் ஸ்பீச்சுக்காக இருக்கட்டும் இல்லாட்டி ரிட்டன் மோடுக்காக இருக்கட்டும் அன்டில் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எது வரைக்கும், நெக்ஸ்ட் வீக் வரைக்கும். ஸோ அடுத்த வாரம் வரைக்கும் அவங்க மீட்டிங் என்ன பண்ணிட்டாங்க, தள்ளி போட முடிவு செய்தனர். டிசைடட். ஓகே, முடிவு செய்தார்கள். ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. எதுக்கு, அந்த மீட்டிங்கை அடுத்து வர வரைக்கும் தள்ளி போடுறதுக்கு. அடுத்து தள்ளி போடு, டோன்ட் புட் இட் ஆஃப். ஓகே, புட்டு இடையில இட்டு வந்துருச்சு, இல்லாட்டி புட் ஆஃப் இட், ரெண்டுமே மீனிங் கரெக்டு தான். உங்களுக்கு செப்பரபிள் அண்ட் இன்செப்பரபிளாக இருக்கிறனால நான் ஒன்றுத்துக்கு மாற்றி போட்டுருக்கேன். சரிங்களா? டோன்ட் புட் இட் ஆஃப் ஆர் எல்ஸ் புட் ஆஃப் எனி லாங்கர், ஜஸ்ட் டூ இட். இதுக்கு மேலேயும் தள்ளி போடாத, பண்ணி இருப்பவே, ஜஸ்ட் டூ இட், பண்ணு. ஓகே, டோன்ட் புட் இட் ஆஃப் எனி லாங்கர், டோன்ட் புட் இட் ஆஃப் எனி லாங்கர் ஆர் எல்ஸ் டோன்ட் புட் ஆஃப் இட் எனி லாங்கர். எதுனாலும் கரெக்டு தான். சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் காலங்காலத்தாத என்ன பண்ணி முடிச்சிரு அப்படின்னு அர்த்தம். கால் ஆஃப், நிராகரி. இங்கே பாருங்களேன், இந்த இதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன அப்படின்னா, பிளான் பண்ண ஒரு ஈவெண்ட்டை, பிளான் பண்ண ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம்னா நிராகரிக்கிறதுக்கு பேர் கால் ஆஃப். கல்யாணத்தை கேன்சல் பண்ணுறது, ஒரு மீட்டிங்கை கேன்சல் பண்ணுறது, ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் அது கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்ட்டு, அதை கேன்சல் பண்ணி விட்ருவோம் பார்த்தீங்களா. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா கால் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அதுவும் டேர்ன் டவுனும் வேறு. ஓகே, கால் ஆஃப் நிராகரி, ரத்து செய். டியூ டு த ஸ்ட்ராம், புயலால் இல்லாட்டி புயலின் காரணத்தால், தே கால் ஆஃப் த பிக்னிக். கால் ஆஃப் இங்கே என்ன போட்டிருக்கேன், V1, அப்போது ப்ரெசண்ட். தே கால் ஆஃப் த பிக்னிக், அவர்கள் அந்த சிறிய சுற்றுலாவை ரத்து செய்கின்றனர். இப்போ ரத்து செய்கின்றனர். ஓகே, இந்த புயலின் காரணத்தினால் அவர்கள் அந்த சிறிய சுற்றுலாவை ரத்து செய்கின்றனர். தே கால் ஆஃப் த பிக்னிக். அடுத்து பாருங்கள், த கமிட்டி கால்ஸ் த மேட்ச் ஆஃப். மேட்ச் இடையில போட்டோம், கால் ஆஃப்குள்ளே மேட்சை போட்டுட்டோம். இங்கே கால் தான், ப்ளஸ் ஒரு எஸ்ஸை போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த கமிட்டி இட்டு கூட வந்துடும். ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது கமிட்டி, செகண்ட் டைம் சொல்லும்போது இட்டுன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ த கமிட்டி கால்ஸ் த மேட்ச் ஆஃப். த கமிட்டி கால்ஸ் த மேட்ச் ஆஃப். அப்போ கமிட்டி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா மேட்சை நிராகரித்து விட்டது. அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ரத்து செய்து விட்டது. சம் ரீசன்ஸ் இருக்கலாம். ஓகே, அப்புறம் ஒரு சில சென்டென்ஸ் சொல்லுவாங்களே, ஷீ கால்ஸ் ஆஃப் த வெட்டிங். ஷீ கால்ஸ் ஆஃப் த வெட்டிங், அவள் திருமணத்தை நிறுத்திவிட்டாள், நிராகரித்து விட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்களே. அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கால் ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அந்த இன்செப்பரபிளுக்கு பார்த்துடலாம். ஓகே, இங்கே கொடுத்துருக்க இந்த 5 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு. அண்டு இது வரைக்கும் இந்த வார்த்தை எப்படியா சொல்கிறது அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் இந்த வார்த்தை போட்டு யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு செட் அவுட், தொடங்கு. அதாவது நார்மலாக ஒரு விஷயத்தையோ இல்லாட்டி ஒரு ஊருக்கோ நம்ம கிளம்புறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே என்ன பண்ணலாம்னா செட் அவுட் அப்படிங்கிற வார்த்தை கூட நம்ம சொல்லலாம். ஓகே, கரெக்டாக மேட்ச் ஆகும். சரிங்க, பாருங்கள், தே செட் அவுட். செட் அவுட் அப்படின்னா தொடங்கு. ஓகே, தே செட் அவுட் ஆன் அ ஜேர்னி டு த மவுண்டெயின்ஸ். ஒரு ஜேர்னி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தொடங்குறாங்க. எங்கே? மவுண்டெயின்ஸ், மலைகளுக்கு. ஓகே, ஸோ மலைகளை நோக்கி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு பயணத்தை தொடங்குகிறார்கள். இந்த செட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசண்ட்டாக இருக்கட்டும், பாஸ்ட்டாக இருக்கட்டும், ஃப்யூச்சராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே செட்டுன்னு தான் வரும். ஓகே, V3க்கும் செட்டு தான். அதனால் இதை நீங்கள் பாஸ்ட்டில் சொல்லணுன்னாலும் சொல்லிக்கலாம். தே செட் அவுட் ஆன் அ ஜேர்னி டு த மவுண்டெயின்ஸ். அவர்கள் மலைகளை நோக்கி பயணத்தை மேற்கொண்டார்கள், தொடங்கினார்கள் அப்படின்னு சொல்லலாம், தொடங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். 2 மீனிங்கும் கரெக்டு தான். ஓகே, இல்லை இன்னும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அதை சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா பின்னாடி என்ன பண்ணிக்கலாம், டைமை போட்டுக்கலாம். டுமாரோன்னு சொன்னீங்கன்னா
அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். ஓகே, டுமாரோன்னு சொன்னீங்கன்னா இங்கே வந்து வில்லு போட்டுக்கோங்க, ஃப்யூச்சருக்கு வில்லு மட்டும் சேர்த்துக்கணும். ஓகேங்களா? எஸ்டர்டே அப்படின்னு சொன்னீங்கன்னா நேற்று அவர்கள் மலைகளை நோக்கி பயணத்தை தொடங்கினார்கள். ஓகே, தி செட் அவுட் ஆன் அ ஜேர்னி டு த மவுண்டன்ஸ் எஸ்டர்டே. ஓகே, எஸ்டர்டேன்னு போட்டிங்கன்னா இது பாஸ்ட்டுக்கு மாறிடும். எதுவுமே இங்கே டைமை போடலைன்னா ப்ரெசென்ட்டுக்கு வந்துடும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஹீ செட்ஸ் அவுட் டு லேர்ன் அ நியூ லாங்குவேஜ். இங்கே ஹீ இருக்காரு. ஓகே, இவர் வந்து யார்? ஹீ சீட்டு வர்ற அந்த ஃபேமிலிக்குள்ளே வர்றவர். ஓகே, அதனால் இவருக்கு அடுத்து வரக்கூடிய இந்த வேர்பை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா V1 ஃபார்மெட்லேயே வச்சுருக்கேன். ஸோ எஸ் சேர்த்தியாச்சு. ஓகே, ஹீ செட்ஸ் அவுட் டு லேர்ன் அ நியூ லாங்குவேஜ். இவர் என்ன பண்ணுறாருனா இவர் தொடங்குறாரு. எதுக்கு? கற்றுக்கொள்ள. டு லேர்ன், கற்க. எதை கற்க? அ நியூ லாங்குவேஜ், ஒரு புது மொழியை கற்க அவர் தொடங்குகிறார். ஓகே, ஹீ செட்ஸ் அவுட் டு லேர்ன் அ நியூ லாங்குவேஜ், ஒரு புது மொழியை கற்றுக்கொள்ள அவர் என்ன பண்ணுறாரு? தொடங்குகிறார், துவங்குகிறார். ஓகே, ரைட். டேர்ன் அவுட் அப்படியே மாறுறது, குணம் மாறுறது, நிறம் மாறுறது, கலர் மாறுது இல்லை, சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது பதிலாக நீங்கள் இந்த டேர்ன் அவுட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டேர்ன் டவுன் என்ன? வருகிற வாய்ப்பை நமக்கு பிடிக்கவில்லை என்றால் நிராகரித்தல், அது டேர்ன் டவுன். ஓகே, இது டேர்ன் அவுட், மாறுதல். கேரி அவுட்னா என்ன? எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு பார்ப்போம். கேரி அவுட்னா என்ன? நிறைவேற்று. வெரி குட், வெரி குட். டேர்ன் அவுட். த ஹீரோ ப்ரெசென்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால டேர்னுக்கு அடுத்து எஸ் வருது. த ஹீரோ டேர்ன்ஸ் அவுட் டு பி எ வில்லன். வில்லனுக்கு ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. வில்லன் நினச்சிட்டு இருப்பீங்க நிறைய பேர் தமிழ் வார்த்தை அப்படின்ட்டு. வில்லன் இஸ் அன் இங்கிலீஷ் வேர்ட். ஓகே, வில்லன் இந்த வில்லனுக்கான ஸ்பெல்லிங் VILLAIN. த ஹீரோ டேர்ன்ஸ் அவுட் டு பி எ வில்லன். அவன், இந்த ஹீரோ என்ன பண்ணுறாரு? கதாநாயகன் வில்லனை போல என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறம் மாறுகிறார், குணம் மாறுகிறார், அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே, அவர் வில்லனை போல மாறுகிறார். இவன் கெட்டவனை போல மாறுறான்டா, இவன் அவனை போல மாறுறான்டா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஹீ டேர்ன்ஸ் அவுட் டு பி ஹிஸ் ஃப்ரெண்டு, அவனோட நண்பனை போல இவர் மாறுகிறார். ஓகே, ஹீ டேர்ன்ஸ் அவுட் டு பி ஹிஸ் ஃபாதர், அவர் அப்பாவை போல இவர் மாறுகிறார் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு நம்ம அந்த டேர்ன்ஸ் அவுட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்து இட் டேர்ன்ட் அவுட். இங்கே ஃபாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணியாச்சு, ஃபீட் 2ல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இட் டேர்ன்ட் அவுட் டு பி சன்னி டே. டு பி சன்னி டே. சன்னி டே அப்படின்னா பயங்கரமான வெயில் அடிக்கிற நாள், அதான் சன்னி டே. காலையில் பார்க்கும்போது நல்லா அப்படியே மேகமூட்டமாக இருந்துச்சுங்க, மழை வர மாதிரி இருந்துச்சு. இமீடியட்லி இட் டேர்ன் அவுட் டு பி அ சன்னி டே. இமீடியட்லி இட் டேர்ன்ட் அவுட் டு பி அ சன்னி டே. இமீடியட் என்ன ஆயிடுச்சு? அது மழை வர்றதுக்கு அறிகுறி இல்லாமல் நல்லா பளீர்னு வெயில் அடிக்கிற மாதிரி மாறிடுச்சுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும், இந்த வார்த்தைக்கு நடுவில் ஆப்ஜெக்ட் வரவே வராது. ஏன்? இன்செப்பரபிள். என்னது? இன்செப்பரபிள். அதனால இதற்கு இடையில எந்த ஆப்ஜெக்ட்டும் போட்டு பேசிட வேண்டாம். சரிங்களா? யூ ஷுட் பி வெரி மைண்ட்ஃபுல் வென் யூ ஆர் யூஸிங் தீஸ் இன்செப்பரபிள் ஃப்ரேசல் வேர்ப்ஸ். யூ ஷுட் பி வெரி வெரி மைண்ட்ஃபுல். ரொம்ப பயங்கரமாக மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். மைண்ட்ஃபுல்லாக என்ன, கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? சரி. ஹேங் அவுட் நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம். இந்த ஹேங் அவுட் இதுக்கான சரியான வார்த்தை என்ன அப்படின்னா நேரம் செலவு செய்தல், சோசியலாக. ஓகே, இல்லை நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு கூட நம்ம ஒரு வேலையை முடிச்சிட்டோ இல்லை ஒரு பிளானை வந்து ஃபிக்ஸ் பண்ணியோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்ல, அதுதான் ஹேங் அவுட். ஓகே, லெட்ஸ் ஹேங் அவுட் திஸ் வீக்கெண்ட். இந்த வார கடைசியில் இல்லாட்டி இந்த வார இறுதியில் என்ன பண்ணலாம்? நாம் சும்மா எங்கேயாவது கொஞ்சம் நேரம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அதான் ஹேங் அவுட். ஓகே, லெட்டஸ் அதைத்தான் நம்ம லெட்ஸ்னு ஷார்ட் எழுதியிருக்கோம். லெட்ஸ் ஹேங் அவுட் திஸ் வீக்கெண்ட். இந்த வார இறுதியில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் நேரம் செலவு செய்யலாம். ஓகே, லெட்ஸ் ஹேங் அவுட் திஸ் வீக்கெண்ட். ஓகே, ரைட். தே லைக் டு அவங்க விருப்பப்படுகிறார்கள். எதற்கு? டு ஹேங் அவுட், நேரம் செலவு செய்வதற்கு அவர்கள் விருப்பப்படுகின்றனர். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இதுவும் ப்ரிப்போசிஷன் தான், இதுவும் ப்ரிப்போசிஷன் தான். ஓகே, ஆனால் ரெண்டு ப்ரிப்போசிஷன் பக்கம் பக்கம் வருதுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இந்த ப்ரிப்போசிஷன் இது கூட சேர்ந்தவர், இவங்ககிட்டருந்து நீங்கள் அவளை பிரிக்க முடியாது. ஓகே, ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ். சம்டைம்ஸ் ஃப்ரேஸ் வேர்புக்கு அடுத்து இமீடியட்டாக இன்னொரு ப்ரிப்போசிஷன் வரும், அதனால் ரெண்டு ப்ரிப்போசிஷன் ஒன்றா வருதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். சரிங்களா? தே லைக் டு ஹேங் அவுட் அட் த கேஃப் ஆஃப்டர் ஸ்கூல். ஓகே, தே லைக் டு ஹேங் அவுட் அட் த கேஃப். கேஃப் அப்படின்னா நம்ம ஒரு கெஃபிடேரியா அந்த மாதிரி ஒரு கடை இருக்கும் பார்த்தீங்கன்னா, காபி கடை, அதுதான் கேஃப்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த கேஃபில் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஆசைப்படுகிறார்கள், விருப்பப்படுகிறார்கள். ஏன்னா லைக் வந்து V1. ஓகே, எப்போ? ஆஃப்டர் ஸ்கூல். நல்லா கவனிக்கணும், இந்த ஆஃப்டருக்கு ஸ்கூலுக்கு நடுவில் போட்டுட்டிங்க அப்படின்னா
இது ஸ்கூலோட ஃபிசிக்கல் லொக்கேஷனை காட்டுதுன்னு அர்த்தம். த போட்டால் ஆஃப்டர் த ஸ்கூல், ஆஃப்டர் த காலேஜ் அப்படின்னா அந்த ஸ்கூலோட ஃபிசிக்கல் லொக்கேஷனை அது குறிப்பிடுதுன்னு அர்த்தம். ஆஃப்டர் த ஸ்கூல் யூ கேன் ஃபைண்ட் அ பார்க். ஆஃப்டர் த ஸ்கூல் யூ கேன் ஃபைண்ட் த பார்க். ஸ்கூலுக்கு அடுத்து நீங்கள் அந்த பார்க்கை, பூங்காவை பார்க்கலாம். ஓகே. ஆனால் வெறும் ஆஃப்டர் ஸ்கூலில் போட்டிங்க அப்படின்னா இது டைமை சொல்லுது, டியூரேஷன். அந்த ஸ்கூல் முடிந்த பிறகு, பள்ளி நேரம் முடிந்த பிறகு அப்படின்னு மீனிங் வந்துடும். ஓகே. ஆஃப்டர் காலேஜ் நேரம் முடிந்த பிறகு. ரைட், சரி கவனிங்க. தே லைக் டு ஹேங் அவுட் அட் த கேஃப் ஆஃப்டர் ஸ்கூல். பள்ளி முடிந்தது பிறகு அவங்க கேஃபில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, விருப்பப்படுறாங்க. அந்த மீனிங்கில் அது வருது. ஓகே. கெட் அலாங் வித், ஒருவருடன் உறவை ஏற்படுத்து. ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம என்ன பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது, அந்த ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணுறது, அது பேர் தான் என்னது, கெட் அலாங் வித். ஓகே. யூ ஷுட் நாட் கெட் அலாங் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். யூ ஷுட் நாட் கெட் அலாங் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். புதுசாக வர ஆளுகிட்ட என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் உறவை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. நம்ம கிட்ஸுக்கெல்லாம் சொல்லுவோம்ல, யூ ஷுட் நாட் கெட் அலாங் வித் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. தப்பான ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட என்ன பண்ணிக்கூடாது, நீ வந்து உறவை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஃப்ரேஸ். இது பாருங்கள், இது 3 வார்த்தையோடு வருது, கெட் அலாங் வித். சம்டைம்ஸ் ஃப்ரேஸ் verbs will come like that. Okay, so we have to understand that. Right. She gets, சிம்பிள் ப்ரெசன்ட், ஸோ கெட்டு கூட எஸ் வந்துருச்சு, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே. ஷி கெட்ஸ் அலாங் வித் ஆல் ஹர் கோவர்க்கர்ஸ். அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா அவள் கூட வேலை செய்கிற அந்த கோவர்க்ஸ் இருப்பாங்கள்ல, கலீக்ஸ், அவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா உறவை மேம்படுத்தி கொள்கிறார், பழக்கமாகிறார். ஓகே. உறவை ஏற்படுத்தி கொள்கிறார். ஷி கெட்ஸ் அலாங் வித் ஆல் ஹர் கோவர்க்கர்ஸ். ஷி கெட்ஸ் அலாங் வித் ஆல் ஹர் கோவர்க்கர்ஸ். ரைட். அடுத்து, ஐ ஃபைண்ட் இட் ஈஸி, நான் இதை ரொம்ப எளிமையாக உணர்கிறேன், இல்லாட்டி அதை பார்க்கிறேன், அந்த மாதிரி மீனிங்கில் வரும். இந்த ஃபைண்டுக்கு கண்டுபிடிக்கிற மீனிங்கில் வராது. ஐ ஃபைண்ட் இட் ஈஸி, இதை வந்து நான் அப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த மீனிங்கில் தான் வரும் அது. ஐ ஃபைண்ட் இட் ஈஸி, நான் இதை வந்து ரொம்ப எளிமையாக பார்க்கிறேன். எதை, டு கெட் அலாங் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். கெட் அலாங் வித் யார் கூட, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட. இப்போ புதிதாக வருகிற ஒரு ஆட்கள் கூட, பரிச்சயமே இல்லாத ஒரு ஆட்கள் கூட உறவை மேம்படுத்துவது, உறவை ஏற்படுத்தி கொள்வது ரொம்ப எளிது என்று நான் பார்க்கிறேன், அப்படி நான் கருதுகிறேன். எங்கே, அட் சோசியல் ஈவெண்ட்ஸ். ஓகே. சோசியல் ஈவெண்ட்ஸ் தமிழ் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு சமுதாய மீட்டிங்கில், ஒரு சமுதாய கூடங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மீட் பண்ணும்போது புதுசாக ஒருத்தர் வர்றாரு, அவர்கிட்ட போய் பேசுகிறது கூச்சப்படாமல் அவர்கிட்ட நான் போய் பேசி அந்த உறவை மேம்படுத்தி கொள்வதற்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா விருப்பப்படுறேன். அப்படி படுறது எனக்கு ரொம்ப என்னவாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. ஓகே. ஐ கேன் ஃபீல் தட். ஓகே. ஐ ஃபைண்ட் இட் ஈஸி டு கெட் அலாங் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அட் சோசியல் ஈவெண்ட்ஸ். ஐ ஃபைண்ட் இட் ஈஸி டு கெட் அலாங் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அட் சோசியல் ஈவெண்ட்ஸ் ஆர் அட் சோசியல் கேதரிங்ஸ், என்ன வேணும்னு சொல்லிக்கலாம். கடைசி, ரன் அவுட் ஆஃப், ஒரு விஷயம் சுத்தமாக எல்லாம் தீர்ந்து போகிறது. வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். அடியே டைம் இல்லாமல் நாங்களே பண்ணிகிட்ருக்கோம். வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம், நாங்களே டைம் இல்லாமல் ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, நாங்களே டைம் இல்லாமல் இருக்கோண்டா, வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் அப்படின்னா டைமே எங்ககிட்ட இல்லை, சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகே. வி ரன் அவுட் ஆஃப், 3 வார்த்தை சேர்ந்து வருது. ஓகே. வி ரன் அவுட் ஆஃப் மில்க், பால் சுத்தமாக எங்ககிட்ட இல்லை, சொட்டு பால் எங்ககிட்ட இல்லை. ஸோ வி நீட் டு பை மோர், இன்னும் எக்ஸ்ட்ரா நாங்கள் வாங்கணும், நிறைய வாங்கணும். ஓகே. வி ரன் அவுட் ஆஃப் மில்க். இங்கே என்ன பண்ணலாம், வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் மில்க் கூட சொல்லலாம். ஆர் போட்டு ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் போடணும், அதை மறந்துடாதீங்க. ஓகே. வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் மில்க், ஸோ வி நீட் டு பை மோர். ஓகே. ஜுவைனா V1, ஸோ எஸ்ஸை போட்டாச்சு. ஜுவைனா ரன்ஸ் அவுட் ஆஃப் ஐடியாஸ் ஃபார் த ப்ராஜெக்ட். ஜுவைனா ரன்ஸ் அவுட் ஆஃப் ஐடியாஸ் ஃபார் த ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எல்லா ஐடியாஸும் அவள் சொல்லிட்டா, இப்போ அவகிட்ட ஐடியாஸே கிடையாது, எல்லா ஐடியாஸும் கொடுத்துட்டா. நவ் ஷி டசன்ட் ஹாவ் எனி ஐடியாஸ். ஓகே. ஸோ ஜுவைனா ரன்ஸ் அவுட் ஆஃப் ஐடியாஸ் ஃபார் த ப்ராஜெக்ட். ஓகே. Right now, Juvaina doesn't have any idea for that project since she has given her all the ideas already. முன்னாடியே நம்ம என்ன பண்ணிருச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கான எல்லா ஐடியாஸும் கொடுத்துட்டாங்க, இப்போ அவங்ககிட்ட எந்த ஐடியாவும் இல்லை. நான் ரெண்டாவது சொன்ன சென்டென்ஸ் பார்த்திட்டு ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் சிம்பிளாக இப்படி சொல்லிட்டு போயிடலாம். Juvaina runs out of ideas for the project. ஸோ இந்த வீடியோஸில் வந்து 20 ஃப்ரேஸ் verbs டீச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ செப்பரபிள் 5 பார்த்தாச்சு, இன்செப்பரபிள் 5 பார்த்தாச்சு. ஸோ 10 வந்து என்ன பண்ணிட்டோம்னா ஆல் டுகெதர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மீதி 10 என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆஸ் யூஷுவலாக நம்ம இந்த போர்டு கான்டென்ட்டை பிடிஎஃபாக க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்பல, அந்த போர்டு கான்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா இதோட மீதி 10 பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். ஓகே. ஸோ ப்ளீஸ் ஃபைண்ட் த பிடிஎஃப் ஃப்ரம் த ஃபஸ்ட் கமெண்ட். ஓகே. ஸோ ஹோம்ஒர்க் பார்த்துடலாங்களா? இதுக்கான ஹோம்ஒர்க் 2 ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம்.
ஹோம்ஒர்க்கு 2 சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு ஷேர், அப்புறம் என்ன இருக்குது, கமெண்ட், லைக் இதெல்லாமே பண்ணிடுங்க. ரைட். அவர்கள் காட்டிற்கு செல்ல தொடங்கி விட்டனர். இதுதான் ஃப்ரேசல் வெர்புக்கான வார்த்தை. விவேக் அவருடைய திருமணத்தை தள்ளி போடுகிறார். ஏன்னா இந்த சென்டென்சஸில் பார்த்தீங்கன்னா அதுதான் வேர்பே, வினைச்சொல்லே அதுதான். ஓகே, ஸோ நவ் வாட் யூ ஹாவ் டு டூ, யூ ஹாவ் டு நாட் ஹாவ் டு, யூ மஸ்ட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த பர்ஃபெக்ட் ஃப்ரேசல் வெர்ப் ஃபார் திஸ் பர்டிகுலர் வேர்ட், ஃபார் திஸ் சென்டென்ஸ். ஓகே, பிகாஸ் ஐ ஹவ் கிவன் யூ 2 sentences, 2 sentences கொடுத்துருக்கேன். 2 sentenceல இந்த வார்த்தைக்கு என்ன ஃப்ரேசல் வெர்ப் வரும், இதுக்கு என்ன வரும்னு கரெக்டாக கண்டுபிடிங்க. ஓகே, மோரோவர் என்ன டென்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி டென்ஸ் கண்டுபிடிப்பீங்க, இந்த கடைசி அந்த உச்சரிப்பை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஆர்எல்ஸ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் இட். ஸோ என்ன உச்சரிப்பில் வருது, அதனால் அது என்ன டென்ஸ் இருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. அடுத்த கிளாஸில் பார்க்குறேன். தேங்க்யூ.